இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கான உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நறுக்கிட்டு வேக வைக்கணும். பாருங்க, இது தோல் நீக்கிட்டு இதை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உருளைக்கிழங்க இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க இப்படி மசிச்சுட்டு காமிக்கிறேன். உருளைக்கிழங்க இப்படி ஒரு கரண்டியில் நல்லா நசுக்கி இப்படி நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவைக்கு போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன். வானல் எடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதில் குட்டி குட்டி இது சூடாகிற டைமில் குட்டி குட்டி வடையாக தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். இது தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலாங்க. அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி மட்டும்தான் அப்படியே பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது என்ன ரெசிபின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ரெசிபி பேர் கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன சூடாயிட்டான்னு பார்க்குறேன். சூடாயிட்டுங்க. சூடாயிடுச்சு. எல்லாம் உள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் 2 தடவையாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதனால் டக்குன்னு வந்துடும். இப்படி டக்குன்னு இப்படி மாற்றி விட்ருங்க. இப்படி மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டு 1 நிமிஷம் வேக விட்டுருங்க. இதில் கிழங்கு மாவு 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லைனால நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
சும்மா எடுத்து சாப்பிடும்போதே நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. இது வந்து கேச்சப்லையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பாடு கூட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு குழம்பு இல்லை சாம்பார் எல்லாம் வச்சு தொட்டுக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்லையும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நல்லா புஷ்ஷுண்டு சூப்பராக வந்துருக்குங்க. சாயந்தரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.